ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காளான் கிரேவி தாங்க ரெடி பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் லவங்கப்பூ ஒரு 4, பட்டை ஒரு 2 பட்டை உடச்சி வச்சுருக்கேன், அது இதிலே போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அது இதிலே போட்டு வதக்கிக்கலாம். பச்சை மிளகா போடும்போது பார்த்திங்கன்னா கவனமாக போடணும், வெடிக்க ஆரம்பிக்கும். பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதிலே போட்டு வதக்கிக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு கல்லுப்பு போட்டு இதிலே வதக்கிக்கலாங்க. வர மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அது இதிலே போட்டு ஒரு 2 நிமிஷம் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் போட்டு வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம மசாலா எடுத்து வச்சுருந்த மிளகுத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா இதிலே போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வதங்கிச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அது இதிலே போட்டுக்கலாம். தக்காளி நல்லா நல்லா வதக்கணுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை தழை. இப்போ நம்ம காய் கட் பண்ணி வச்சுருக்கோங்களா, கேரட்டு பீன்ஸ் மட்டும் இதில் போட்டுட்டு வதக்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுறலாங்க. இது ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா கொதி வந்த வாட்டி நம்ம காளான் போட்டோம் அப்படின்னா காளான் பார்த்திங்கன்னா குழஞ்சி போகாது, இல்லைன்னா ஃபஸ்ட்லேயே போட்டோம் அப்படின்னா ரொம்ப வெந்து போன மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு கிரேவி நல்லா இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம காளான் போடுறோம். இதுக்கு பார்த்திங்க தேங்காய் அரைச்சிக்கலாங்க. தேங்காய் அரை மூடி, கசகசா 1/4 ஸ்பூன் அளவுக்கு, முந்திரி பருப்பு ஒரு 7 முந்திரி பருப்பு அளவுக்கு எடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க, இதிலே ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. புரோட்டாவுக்கு கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி சப்பாத்தி தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.